Hello friends, welcome to 5 second GK. இந்த வீடியோவில் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் செப்டம்பர் 6. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் ஜனவரி 2025 முதல் அக்டோபர் 2025 வரையிலான முக்கிய நியமனங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அக்டோபர் 2025 மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை ஆர். வெங்கடரமணி. இவர் 30 செப்டம்பர் 2027 வரை இப்பதவியை வகிப்பார். செப்டம்பர் 2025 பிசிசிஐயின் 37வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். விடை மிதுன் மன்ஹாஸ். பிசிசிஐயின் தற்போதைய துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா. பிசிசிஐயின் தற்போதைய செயலாளர் தேவஜித் சைக்கியா. அக்டோபர் 2025 யுனெஸ்கோவின் பொது இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர். விடை காலித் எல் அனனி. இவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்க உள்ளவர் யார்? விடை சனே தகாய்ச்சி. இவர் லிபரல் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர். செப்டம்பர் 2025 நேபாள இடைக்கால அரசின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? விடை சுசிலா கார்கி. நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். செப்டம்பர் 2025 ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிர்வாகி இயக்குநராக நியமிக்கப்பட்டவர். விடை எல். சத்யா ஸ்ரீனிவாஸ். உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை நியமித்துள்ள நாடு? விடை அல்பேனியா. அல்பேனிய நாட்டின் ஊழல் துறை அமைச்சராக டிஎல்ஆ என்ற செயற்கை நுண்ணறிவை நியமித்துள்ளனர். டிஎல்ஆ என்பதன் பொருள் சூரியன். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர். விடை பிரவீர் ரஞ்சன். ஐடிபிபியின் புதிய தலைவர் பிரவீன் குமார். இந்திய முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை அனில் சௌஹான். இவர் 30 மே 2026 வரை இப்பதவியை வகிக்க உள்ளார். செப்டம்பர் 2025 இந்திய தாவரவியல் ஆய்வு மையத்தின் 13வது இயக்குநராக பொறுப்பேற்றவர். விடை டாக்டர் கனத் தாஸ். செப்டம்பர் 2025 குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை அமித் கரே. சிபி ராதாகிருஷ்ணனின் தனி செயலாளராக எஸ். சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் 2025 அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை பிரதீப் குமார் பிரஜாபதி. செப்டம்பர் 2025 சிஎஸ்ஐஆர் என்ஐஎஸ்சிபிஆர் இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? விடை கீதாவாணி ராயசம். செப்டம்பர் 2025 ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர். விடை தீபக் மிட்டல். தென்கொரியாவுக்கான இந்திய தூதராக கௌரங்கலால் தாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் 2025 என்ஹெச்பிசி லிமிடெட்டின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர். விடை பூபேந்தர் குப்தா. செப்டம்பர் 2025 மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். விடை எம். சுந்தர். பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பவன்குமார் பி. பஜந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மேகாலய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சவுமன் சென் நியமிக்கப்பட்டுள்ளார். மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக
ஸ்ரீ சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் 2025 FSSAIயின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். விடை ரஜித் புன்ஹானி. செப்டம்பர் 2025 இந்தியாவின் 29வது கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் யார்? விடை TCA கல்யாணி. 12 செப்டம்பர் 2025 அன்று இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றவர் யார்? விடை CB ராதாகிருஷ்ணன். செப்டம்பர் 2025 மகாராஷ்டிரா ஆளுநராக கூடுதல் பொறுப்பு நியமிக்கப்பட்டவர். விடை ஆச்சாரிய தேவவிரத். நாகாலாந்தின் ஆளுநராக அஜய்குமார் பல்லா நியமிக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் 2025 இந்திய சுரங்க அமைச்சகத்தின் செயலாளராக பதவியேற்றவர் யார்? விடை பியூஷ் கோயல். செப்டம்பர் 2025 இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். விடை சிரீஷ் சந்திர முர்மு. செப்டம்பர் 2025 டெல்லியின் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ராஜீவ் வர்மா. ஆகஸ்ட் 2025 இந்திய கடற்படையின் 47வது துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை சஞ்சய் வத்சயன். ஆகஸ்ட் 2025 இந்திய ஆடவர் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர். விடை காலித் ஜமீல். ஆகஸ்ட் 2025 பாதுகாப்பு சேவைகளுக்கான நிதி ஆலோசகராக பொறுப்பேற்றவர். விடை டாக்டர் மயங்க் சர்மா. ஆகஸ்ட் 2025 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக பதவியேற்றவர். விடை A ராஜராஜன். ஆகஸ்ட் 2025 இந்திய கடற்படை அகாடமியின் கமாண்டண்டாக பதவியேற்றவர். விடை மணிஷ் சாதா. ஆகஸ்ட் 2025 இந்திய இராணுவ துணைத் தளபதியாக நியமிக்கப்பட்டவர். விடை புஷ்பேந்திர சிங். இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர். விடை உமா கஞ்சிலால். ஜூலை 2025 இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை அஜய் சேத். ஜூலை 2025 அடல் இன்னோவேஷன் திட்டத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர். விடை தீபக் பாக்லா. ஜூலை 2025 இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். விடை ஆர் துரைசாமி. ஜூலை 2025 லடாக் யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். விடை கவிந்தர் குப்தா. கோவாவின் ஆளுநராக அசோக் கஜபதி ராஜும் ஹரியானா ஆளுநராக அசீம் குமார் கோஸும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை சோனாலி மிஸ்ரா. ஜூலை 2025 தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை டாக்டர் அபிஜித் சேத். ஜூலை 2025 சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். விடை M ஸ்ரீவாஸ்தவா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 7வது தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்.
விடை சஞ்சோக் குப்தா. ஜூலை 2025 செபியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர். விடை சுனில் ஜெயவந்த் கடம். செபியின் தற்போதைய தலைவர் துகின் காந்த பாண்டே. இந்திய கடற்படையின் போர் விமானத்தின் முதல் பெண் விமானி யார்? விடை ஆஸ்தா புனியா. ஜூன் 2025 ரா உளவு பிரிவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை பராக் ஜெயின். ஜூன் 2025 மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை ரவி அகர்வால். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை கிறிஸ்டி கவன்ட்ரி. இவர் ஜிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்தவர். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை ஜூ ஜியாய். இவர் சீன நாட்டைச் சேர்ந்தவர். ஜனாதிபதியின் உதவியாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் கடற்படை அதிகாரி யார்? விடை யசஸ்வி சோலங்கி. ஜூன் 2025 பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை எஸ் மகேந்திர தேவ். மே 2025 பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை சமீர் வி காமத். 14 மே 2025 அன்று உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர். விடை பி ஆர் கவாய். இவர் மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்தவர். மே 2025 மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர். விடை அஜய் குமார். தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை சூரியகாந்த். ஆகஸ்ட் 2025 சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை உர்ஜித் படேல். மே 2025 கத்தோலிக்க திருச்சபையின் 267வது போப்பாக பதவியேற்ற 14ஆம் லியோவின் இயற்பெயர் என்ன? விடை ராபர்ட் பிரான்சிஸ் பிரீவோஸ்ட். இவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர். ஏப்ரல் 2025 நாட்டின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை தினேஷ் மகேஸ்வரி. இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பின் தடகள ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை மீராபாய் சானு. ஏப்ரல் 2025 ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை மோசின் நக்வி. இவர் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர். சிவ சுப்பிரமணியன் ராமன். காமன்வெல்த் நாடுகளின் 7வது பொதுச் செயலாளராக பதவியேற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி யார்? விடை ஷெர்லி போட்சேவே. இவர் கானா நாட்டைச் சேர்ந்தவர். பிரதமர் நரேந்திர மோடியின் தனி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை நிதி திவாரி. சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் சட்ட விவகாரங்கள் துறையின் முதல் பெண் செயலாளராக நியமிக்கப்பட்டவர். விடை அஞ்சுரதி ராணா. பிப்ரவரி 2025
இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை துகின் காந்த பாண்டே. பிப்ரவரி 2025 பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டவர்? விடை சக்திகாந்த தாஸ். பிப்ரவரி 2025 மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை வி அனந்த நாகேஸ்வரன். பிப்ரவரி 2025 நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர்? விடை யானேஷ் குமார். பிப்ரவரி 2025 நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்? விடை PVR சுப்பிரமணியம். ஜனவரி 2025 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை வி நாராயணன். இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக நியமிக்கப்பட்டவர்? விடை சஞ்சய் மல்ஹோத்ரா. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர்? விடை வி ராமசுப்பிரமணியன். டெல்லியின் தற்போதைய முதலமைச்சர் யார்? விடை ரேகா குப்தா. மத்திய புலனாய்வு அமைப்பின் தற்போதைய இயக்குனர் யார்? பிரவீன் சூட். நண்பர்களுக்கான கேள்வி: இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவர் யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.